வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஈனை பற்றின பயங்கரமான ஒரு எபிசோட் போச்சு. அது மட்டும் இல்லாமல் எப்படா இவர் வெளியே போவார்னு சொல்லிட்டு எல்லாருமே காத்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு யாருப்பா சான்ஸ் கொடுத்தது, மூச்சுக்கு 300 வாட்டி எனக்கு மக்கள் தான் சான்ஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை சொல்லிட்டு வீட்டில் வந்து வெறும் சொம்பு தூக்குற விஷயங்களை மட்டுமே பண்ணி கொண்டிருந்த இந்த விஜயவர்மா இன்று அதிரடியாக வெளியேற்றப்பட்டார் அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயங்கள் நேற்று நம்மளுக்கு வந்துச்சு, அதை வந்து நம்ம கொடுத்துருந்தோம். நிறைய பேர் வந்துட்டு உருட்டுன்னு உருட்டாதீங்க சும்மா அப்படின்ற மாதிரி கலாச்சிருந்தாங்க. பட் இன்றைக்கி சொன்ன மாதிரி நடந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த விட்வீக் விஷயம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு டெரரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்து த்ரில்லிங்காக இருந்துச்சு. அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது. அந்த 6 பேர் என்ன பண்ணாங்க, 6 ரூம் காமிச்சிட்டாங்க. இதில் இன்னொரு பெரிய ஹைலைட்னா, பெட்ரூமில் ஒரு சீக்கிரட்டான வழி வெளியே போகிறதுக்கு இருக்குன்ற விஷயமே இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். அங்கே இருக்கிற கண்டஸ்டன்ஸு காண்டாயிட்டாங்க, ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகிட்டாங்க. இன்னும் இந்த பக்கம் ஒரு வழி இருக்கா, நான் இது வரைக்கும் அது ஒரு ஜன்னலில் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாருமே தனித்தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அமுச்சு விட்டாங்க ரூமுக்கு. மாயா வந்து கன்ஃபெஷன் ரூமு, நம்ம அர்ச்சனா வந்து ஸ்மால் பாஸ் கன்ஃபெஷன் ரூமு, அப்புறம் நம்ம விஷ்ணு வந்து கார்டன் ஏரியா, நம்ம விஜயவர்மா வந்து பெட்ரூமு, நம்ம தினேஷ் வந்து ஜெயிலு, மணி வந்து ஸ்டோர் ரூமு, இப்படி வந்து மாறி மாறி அமைச்சிட்டாங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக நான் சொல்லும்போது ஹோல்ட் பண்ணிவிட்டு நான் சொன்ன உடனே ஓப்பன் பண்ணுங்கள், யாரோட கதை ஓப்பன் ஆகுதோ அவங்க வந்து யாருக்கு ஓப்பன் ஆகலையோ அவங்க அவுட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லும்போது ஃபஸ்ட்டு கதை ஓப்பன் ஆனது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினேஷ். ஸோ அவங்க கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா தினேஷ் தான் வந்து அதிகப்படியாக ஓட்டு வாங்கினதான் வந்துட்டு அங்கே ஒரு விஷயத்தை காமிக்கிறாங்க அப்படின்னு எல்லாருமே திங்க் பண்ணுவீங்க. பட் லாஸ்ட்டாக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுத்தணுன்ற ஒரு விஷயத்துக்காக இந்த மாதிரி வந்துட்டு பண்ணியிருக்காங்கன்றது தெளிவாக தெரியுது. தினேஷை வந்து ஃபஸ்ட்டெல்லாம் சேவ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மாயாவை சேவ் பண்ணாங்க. அது பயங்கரமான ஷாக்கிங்காக இருந்துச்சு, இன்னும் நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. மூணாவது பார்த்தீங்கன்னா மணியை சேவ் பண்ணாங்க. அர்ச்சனா சேவ் பண்ணவே இல்லைப்பா 3 வரைக்கும். அப்புறம் 4வதாக அர்ச்சனாவை சேவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 5வதுக்கும் 6வதுக்கும் ஒரு போட்டி, யார் விஷ்ணு வெளியே போகிறாரா விஜயவர்மா வெளியே போகிறாங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஷ்ணு இருந்த அந்த டோர் வந்து ஓப்பன் ஆச்சு, விஜயவர்மா டோர் ஓப்பன் ஆகலை. அதுக்கப்புறம் சரி போயிட்டு எல்லோரும் கட்டி பிடிச்சி அதுக்கப்புறம் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு மெயின் டோர் வழியாக வெளியே போகிறேன்னு பார்த்தா அப்படிலாம் இல்லை, அந்த டோர் லாக் ஆனது தான். அப்படியே அந்த பெட்ரூம் வழியாக வெளியே வந்துருக்குன்ட்டாங்க. பார்த்தா அங்கே ஒரு இது டோர் ஓப்பன் ஆகுது, அது வழியாக வெளியே போயிட்டாப்புல. செம ஷாக்கிங்காக இருந்துச்சு, இன்னும் நடக்குதுன்ற மாதிரி இருந்தது. பட் இது எக்ஸ்பெக்டட் தான், இது முதலே நடந்திருக்கணும். இவர் முதலே போயிருந்தாருன்னா இன்னும் ஒரு சில பேர் உள்ளே இருந்திருப்பாங்க. மேபி ரவீனா இல்லைன்னா விசித்ராலாம் உள்ளே இருந்திருப்பாங்க. சரி ஓகே, சரி நீங்கள் சொல்லுங்கள், விஜயவர்மா விவிக்ட் ஆனதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனாவை 4th சேவ் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.